ஹாய், நம்ம எங்கே டிவிஷன் பார்க்கலாம். ஸோ டைப் 4ன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 5 வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுக்கிறேன், 5 எடுத்திருக்கேன். இந்த 5 வந்து 5ஆல் வகுப்படும் எத்தனை முறை? 1 டைம். ஸோ 5 1s are 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கிது. நெக்ஸ்ட் இந்த 2 எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போ டேபிள் எழுதி வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டேபிள் எழுதி வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு டேபிள்ஸ்லாம் வந்து எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேபிள்ஸ் தெரிஞ்சால் இதை ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டைம்லாம் டேபிள்ஸ் புக்கெல்லாம் தரமாட்டாங்க, நம்மளாக தான் டேபிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த 2 வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 5 வந்து 2ஆல் வகுப்படுமா? முடியாது. ஏன்னா 5ஐ விட 2 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 0 டைம். தட் மீன்ஸ் அப்போ நான் என்ன சொல்லேன்? 0 போடணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் ஒரு 0 போடணும், இங்கேயும் ஒரு 0 போடணும். ஓகேங்களா? அதுவும் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கோம், அதனால தான் நான் 0 போடுறேன். புரியுதுங்களா? இந்த இடத்துலேருந்து நான் இங்கேருந்து டவுன் பண்ணி இந்த நம்பரை போட்டு இந்த நம்பரில் வந்து 5 வந்து வகுப்படாதுன்றதுக்காக தான் நான் 0 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூ நான் மைனஸ் பண்ணுறேன். 2ல் 0 போச்சுன்னா 2 வரும். நெக்ஸ்ட்டு 9 இருக்குது, 9 எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 29ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்க்கலாமா? 29ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 29 எங்கேயாவது இருக்கா? இல்லை, 30 தான் இருக்குது. ஆனால் அது வந்து 29க்கு நெக்ஸ்ட் வேல்யூ வருது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ தேவையில்லை. ஒன்று 29ல் அடங்குற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா 29க்கு பிஃபோர் வேல்யூ தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு 29 ருபீஸ் இருக்குது, உங்கள் கையில் வந்து 29 ருபீஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து 29 ருபீஸ்க்கு நீங்கள் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் 29 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா 29 ருபீஸ்க்கு உள்ளே, தட் மீன்ஸ் அதுக்கு உள்ளே இருக்கிற அமௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 29க்கு அப்புறமா தட் மீன்ஸ் 30க்கோ இல்லை 35க்கோ உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்குள்ளேயே தான் நம்ம வாங்கிக்கணும். இல்லைனா கரெக்டாக அந்த காசு 29 ருபீஸ்க்கு மட்டும் வாங்கணும், இல்லைனா 29 ருபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற காசில் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் 29க்கு அப்புறம் வர 30, 35க்கு வர அந்த பட்ஜெட்லாம் வந்து நம்மளால் வாங்க முடியாது. ஓகேங்களா? சேம் அது கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து 29 இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? 5 வந்து 29ல் அடங்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இல்லை, முடியல, அடங்கலை. தட் மீன்ஸ் இப்போ வந்து 29க்கு நான் வந்து 5 ருபீஸ் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கணுன்னா எத்தனை பிஸ்கெட் வரும்? ஸோ 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. தட் மீன்ஸ் 5 பிஸ்கெட் தான் வரும். ஓகேங்களா? 5 பிஸ்கெட் தான் வரும். அதுவே நான் வந்து 6 பிஸ்கெட் வந்து 30 ருபீஸ்னா வாங்க முடியுமா நம்மளால்? நம்மக்கிட்ட வந்து ₹1 கம்மியாக இருக்குது, கடைக்காரன் தரமாட்டான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம்? 5 பிஸ்கெட் தான் வாங்கணும். ஓகேங்களா? 5 பிஸ்கெட்க்கு எவ்வளோ வருது அமௌண்ட்டு? 25 ருபீஸ் வருது. மீதி மைனஸ் பண்ணால் 4 ருபீஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ 5 5s are 25, 5 5s are 25. இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 9ல் 5 போச்சுன்னா 4 வரும், 2ல் 2 போச்சுன்னா 0 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 1 more வேல்யூ இருக்குது. சேம் அந்த 2 இங்கே போடுறோம். ஓகேங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்மக்கிட்ட 45 ருபீஸ் இருக்குது. ஸோ 5 ருபீஸ் பிஸ்கெட்டு, இந்த 45 ருபீஸில் 5 ருபீஸ் பிஸ்கெட் எத்தனை வரும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 5 6s are 30, 5 7s are 35, 5 8s are 40, 5 9s are 45 வருது. பட் எங்கிட்ட 42 தான் இருக்குது. பட் எங்கிட்ட வந்து 40 ருபீஸ் இருக்குது. 45 இல்லைன்னா கூட 40 இருக்குது. தட் மீன்ஸ் 8 பிஸ்கெட் என்னால் வாங்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பிஸ்கெட் பேக்கெட் 5 ருபீஸ்னால் என்னால் வந்து 8 பேக்கெட் வாங்க முடியும். ஓகே? ஸோ அப்போது 5 8s are 40. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து 42ல் 40 போச்சுன்னா 2 வரும். நெக்ஸ்ட் இங்கே ஏதாவது வேல்யூ இருக்கா? எதுவும் இல்லை. அப்போது இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 தான் வந்து ரிமைண்டர் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் தான் வந்து கோஷன்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் வேல்யூ, தட் மீன்ஸ் இந்த கொஸ்டின் தான் வந்து டிவிடெண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது கோஷன்ட் வேல்யூ, இது ரிமைண்டர் வேல்யூ, இது டிவிடெண்ட் வேல்யூ,
இது டிவைசர் வேல்யூ. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக ராங்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஃபார்முலா சிம்பிளாக எழுதிடுறேன். ஸோ டின்னா டிவிடெண்ட் ஆட்டோ எழுதியிருக்கேன். டிவிடெண்ட் வேல்யூ ஈக்குவல் டிவைசர். இது வந்து டிவைசர், தட் மீன்ஸ் இந்த வேல்யூ. ஓகேங்களா? டிவைசர் வேல்யூ இன்ட்டு கோஷன்ட் வேல்யூனா இந்த வேல்யூ ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ. இதை வந்து ஃபில் பண்ணலாம். டிவிடெண்ட் வேல்யூனா இந்த கொஸ்டின் வேல்யூ. ஸோ 5292 ஈக்குவல் டிவைசர் வேல்யூனா இந்த 5. ஸோ 5 இன்ட்டு கோஷன்ட் வேல்யூனா இந்த கொஸ்டினில் இருக்கு இல்லைங்களா அந்த வேல்யூ. ஸோ 1058, தட் மீன்ஸ் 1058. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். சைடில் எழுதிக்கலாம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 8s are 40 வரும். 5 8s are 40. ஸோ 40ன்றது 2 digit வேல்யூ. அப்போ 0 இங்கே போடுறோம். 4 எங்கே கேரி பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வேல்யூ இங்கே தான் 4 கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் 5 5s are 25. 25 + 4 25, 26, 27, 28, 29 வரும். ஓகேங்களா? ஸோ 29னா அப்போ இங்கே 9 போடுறோம். 2 எங்கே கேரி பண்ணுறோம்? இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு 5 zeros are, நான் என்ன சொல்லியிருக்கேன், 0வால் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 5 zeros are 0 தான் வரும். பட் இங்கே வந்து கேரி இருக்குது 2, அப்போ அந்த 2 வந்து இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 1s are 5. இதுதான் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச வேல்யூ தான் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். ஸோ 5290 ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ தட் மீன்ஸ் 5290ஓட ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 5292. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ எந்த வேல்யூக்கு சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? டிவிடெண்ட் வேல்யூ, தட் மீன்ஸ் கொஸ்டின் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள். ஸோ 5292 சேம், ரெண்டு வேல்யூ சேம் ஈக்குவலாக இருக்கா? அப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டெப்பு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை போட்ட ஸ்டெப் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா?